ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎல் விலாக் சேனல். இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சுங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கெல்லாம். கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் ஃபுல் வீடியோஸும் போட்டிருக்கேன். இப்போ வந்து வெயில் சீசனுங்க. அதனால இந்த மாதிரி சம்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வத்தல், அப்புறம் வந்து அரிசி வடகம் இதெல்லாம் வந்து போட்டு வச்சிட்டோம்னா மழை காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் நான் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து மாங்காய் வத்தல் வந்து காய வச்சிருக்கேன். அது வந்து எப்படி தாளிக்கிறதான்னு பார்த்துக்கலாம் வாங்க. மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு மாங்காயை ஒரு 5-6 எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி உப்புல வந்து போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா வெயில்ல வச்சு இந்த மாதிரி நல்லா சுருங்கின மாதிரி தோடெல்லாம் நல்லா சுருங்குற மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த ஊறுகாய் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தயமும் பெருங்காயமும் எடுத்திருக்கேங்க. வாங்க இது வந்து எப்படி ஊறுகாய் செய்யறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் வெந்தயம் மட்டும் இதில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 6 மாங்காய் தான் போட்டிருக்கேன். அதனால இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் மட்டும் போட்டிருக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து கட்டியா இருந்தது. நான் வந்து லைட்டாக வந்து இடிகளில் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச மாதிரி தான் இருந்தது. லைட்டாக பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன். மீதி இருக்கிற நல்லெண்ணெயில வந்து நம்ம இந்த மாங்காய் ஊறுகாய் தாளிச்சுக்கலாம் வாங்க. வடச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து இதுக்குள்ள நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நல்லெண்ணெய் வந்து ஊற்றியாச்சுங்க. இதில் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக காயட்டும். நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி உப்பும் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கையே வந்து வைக்கக்கூடாது. இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா காஞ்சி வந்துச்சு. மாங்காய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு கட் பண்ணி போட்டிருந்தேன். அது வந்து நல்லா சுருங்கி இந்த மாதிரி வத்தல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதையும் இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை, இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூட நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம்லங்க இந்த பெருங்காய பொடியும் வெந்தயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து லைட்டாக எண்ணெயில் பொரியட்டும். பொரியும் போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கலாம். இப்போ பெருங்காயம் இதில் வந்து ஓரளவுக்கு இதாயிடுச்சு. நம்ம இது கூட மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வீட்டில் அரைச்ச இப்போ மாங்காய் உள்ள போட்டாச்சுங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது. இது வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். காரமும் அந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து டேஸ்டாக இருக்கும். தனி மிளகாய் தூள் போட்டுட்டு இது அப்படியே நல்ல எண்ணெயில் ஒரு வதக்கி வச்சுக்கலாம். நல்லா நம்ம மனம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எண்ணெயில் அப்படியே வதக்கி வச்சுக்கலாம். இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம் அடுப்பை. இந்த நல்லெண்ணெய் மனம் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்புக்கு அப்படியே தூக்கலாக இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் தண்ணி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ட்ரை ஆன மாதிரி ஆயிடும். இது அப்படியே வந்து ஒரு பீங்கான் ஜாடியில் ஆற வச்சு உள்ளே போட்டு வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி உள்ளே ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் மேலே மிதங்க ஊறுகாய் வந்து கிடாது. எப்போ வேணுமோ நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு, அப்புறம் வந்து தக்காளி சாப்பாடு எதுக்கு வேணுமோ நம்ம எடுத்து கடிச்சிக்கலாம். மழை காலத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி வச்சுக்கலாம். வந்து ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு வந்து நிறையாவே சேர்த்து வெயில காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதனால வந்து இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டா மறுபடியும் வேணா கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். கல்லுப்பை பொடி பண்ணி அதுக்கப்புறம் இதில் போட்டு ஊற வச்சிருந்தேன். அவ்வளோதான். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
மாங்காய் ஊறுகாய் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணாடி பாட்டிலையோ பீங்கான் பாட்டிலையோ சேவ் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கேஎல் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.